நாட்களுக்குள்ள இவ்வளவு பெரிய நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை நடத்த முடியும்னா அது வெறும் கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை இந்த கரூர் மாவட்டம் இன்றைக்கு நிரூபித்து காட்டிருக்கின்றது. கரூருக்கு எப்போது வந்தாலுமே ஒரு தனி உற்சாகம் பிறக்கும், புத்துணர்ச்சியும் ஏற்படும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் தங்கியிருக்கக்கூடிய அறையிலிருந்து கிளம்பும் போது 5 மணி, இங்கே வந்து நான் சேர்வதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனது. முழுசாக வந்து சேர்ந்தனா அப்படின்ற சந்தேகமும் எனக்கு இருந்தது. கடைசியில் முழுசாக வந்து சேர்ந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு திரு செந்தில் பாரதி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கரூர்னா எப்போதுமே அது ஸ்பெஷல் தான். அதில் முதல் காரணம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். போட்டியிட்ட அத்தனை தேர்தலையும் வென்று காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அதற்கெல்லாம் தொடக்கமாக இருந்தது இன்றைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குளித்தலை தொகுதிதான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கரூர் மாவட்டத்திற்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு கூடுதல் பெருமை. இன்றைக்கு 18,000 பேருக்கு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறோம்னா அது 18,000 குடும்பங்களுக்கான நலத்திட்டம் என்றுதான் அர்த்தம். கரூர் மக்களுடைய உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, கரூர் மக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களுடைய கோரிக்கை கரூருக்கு புதிதாக பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் வேண்டும் என்பது. அந்த பேருந்து நிலையத்தை ரூபாய் 40 மதிப்பீட்டில் கட்டி முடித்து இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்ற வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பேருந்து நிலையம் வரக்கூடாதுன்னு சிலர் பல்வேறு தடைகளை எல்லாம் பெற்றாங்க. வழக்கெல்லாம் தொடரப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கே உரிய மாநில இந்த வழக்கையும் முறியடித்து இன்றைக்கு இந்த பேருந்து நிலையத்தை கரூருக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கரூர் மக்களுடைய 25 கோரிக்கையை நிறைவேற்றுவதாக 13,124 பேருக்கு இன்றைக்கு வீட்டுமனை பட்டாவையும் வழங்கியிருக்கின்றோம். இந்த பட்டா பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையை கூட்டி பட்டா வழங்குவதற்கான அந்த நடைமுறைகளை எல்லாம் எளிமையாக்கி முடிவெடுத்தார், உத்தரவிட்டார். குறிப்பாக நம்முடைய அரசு அமைந்தது முதல் இதுவரை 4 ஆண்டுகளில் 18,30,000 பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு மட்டும் சுமார் 13,000 பட்டாக்களை நான் கொடுக்க இருக்கின்றேன். திட்டம் மூலம் மகளிர் சுய குழுக்களுக்கு 1,100 மகளிருக்கு ரூபாய் 14 கோடி அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை இங்கே வழங்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு நடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இந்த சுய குழுக்கள் எல்லாம் கொஞ்சம் செயல் இழந்து போயிட்டு நம்முடைய முதலமைச்சர் தலைமையான அரசு தான் மகளிர் சுய குழுக்களுக்கு இன்றைக்கு புத்தூர் திறந்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் குழுக்களுக்கு மட்டும் 1 லட்சம் கோடி அளவுக்கு கடன் இணைப்புகளை வழங்கி சாதனை படைச்சிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த கரூருக்கு மினி டைடல் பார்க், முருகை ஆராய்ச்சி பூங்கா போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நான் பொதுத்துறைக்கின்ற விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாகவும் ஏராளமான திட்டங்களை கரூருக்கு தந்திருக்கின்றோம். அது ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கரூர் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் டென்னிஸ் கோர்ட் மற்றும் ஜிம் உடற்பயிற்சி கூடம் அமைக்க 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது கட்டப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்திலான ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம் அமைப்பதோடு மாவட்ட விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவதற்கான பணிகளையும் விரைவில் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே போல கரூர் மாவட்டத்தில் ரூபாய் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியமும் அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த திட்டங்கள் எல்லாம் 2030ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழ்நாட்டை $1 trillion எக்கானமி கொண்ட மாநிலமாக மாற்றும் என்பது எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அரசு அடுத்த தேர்தலை மனதில் வைத்து முன்னெடுக்கவில்லை, செயல்படுத்தவில்லை. அடுத்த தலைமுறையை மனதில் வைத்து இந்த திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருகின்றனர். இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் 4 பேருக்கு இந்த திட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லணும். ஏன்னா மக்களாகிய நீங்கள் தான் இந்த திராவிட அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் என்று கூறிக்கொண்டு இங்கே நலத்திட்டங்களை பெற்றுள்ள உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செல்போன்
சொல்லிட்டீங்க விளையாட்டுத் துறையிலும் சாதித்து நமது தமிழ்நாட்டிற்கு நற்பெயர் வகிக்க அவர்கள் அதற்கான இப்போது மதிப்புடைய எழுத்துறவு கொண்ட நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி.